என் மகள் போன்ற பெண்களுக்கும் அவருடைய கணவன்மாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், கவனமாக கேட்டுங்க. குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைல் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஃபைல் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா? ஏன் அறிவு சிந்தனையாக உங்களுக்கு இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ பேர்த்துக்கும் அறிவு சிந்தனை எல்லாருமே உண்டு. அப்படி இருக்கும்போது ஃபைல் எடுத்துக்கிட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதை உங்கள் கணவனை நீங்கள் எவ்வளோ இழிவுபடுத்துகிற மாதிரி, கேவலப்படுத்துகிற மாதிரி, எவ்வளோ அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது தெரியுமா உங்களுக்கு அது தெரியல. குழந்தை பாக்கியம் இல்லைன்னா கணவனோட சேர்ந்துக்கிட்டு ஃபைல் எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ பார்க்குறவங்களுக்கு, விவரம் தெரிஞ்சவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? இல்லறன்பத்துக்கே ஈடுபட உன் கணவன் தகுதி இல்லை, அவன் உடம்புல ஆன்மத்தன்மையே இல்லை, அவனுக்கு நடவோட பாவனை ஓடி ஆடி வேலை தெம்பு உற்சாகமே இல்லை, அந்த மாதிரி கர்ப்பணுக்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய ஸ்டேஜும் அவனுக்கு இல்லை, விந்து கட்டுப்பாடும் இல்லை. அப்படி இருக்கிற கணவனை கூட்டிகிட்டு போகிறா பாருங்க. பார்க்குறவன் என்ன சொல்லுவான்? இந்த பொண்ணு அவன் கணவனோட போகுது, இவனுக்கு தான் உடம்புல எதுவுமே இல்லையே, ஆன்மத்தன்மையே இல்லையே. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வீரபாண்டி கட்டபொம்மன் வாழ்ந்த நாட்டில் வீரம் செழிக்க இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய கணவன் மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்க இன்றைக்கி வாழ்க்கையை வீண் பண்ணி ஏதோ ஒரு காரணங்களால் அழித்து தொலைஞ்சி எந்த சக்தியுமே இல்லாமல் திருமணத்தை பண்ணி வராங்க. அப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா எதுக்காக ஃபைல் எடுத்துகிட்டு போகிறீங்க? அசிங்கமாக இல்லையா? உங்களுக்கு வேதனையாக இல்லையா? உங்கள் கணவனை நீங்களே காட்டி கொடுப்பீங்களா? சொல்லு, உங்கள் கணவனை நீங்கள் காட்டி கொடுப்பீங்களா? அவன் உடம்புல விந்து கட்டுப்பாடு இல்லை, கர்ப்பணுக்கள் இல்லை, இல்லன்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லை, அவனுக்கு நடவுட பாவனை ஓடி ஆடி வேலை தெம்பு இல்லை. அந்த மாதிரி இருக்கிற கணவன் தான் வெக்கத்தை விட்டுட்டு தன்னுடைய ஆன்மத்தன்மையை படித்து முடித்தவனிலேருந்து கை நாட்டு போடுறவங்களும் அந்த ஃபைலை தூக்கிட்டு போகிறான். ஏண்டா கண்ணு யோசனை பண்ண மாட்டீங்க? அறிவு இல்லை, சிந்தனை இல்லை உங்களுக்கு. தமிழ்நாட்டில் பிறந்திருக்கீங்கள, ஏன் அறிவு சிந்தனை உங்களுக்கு இல்லை? அந்த தப்பு செய்யக்கூடாது. அந்த தப்பை எதுக்கு செய்கிறீங்க? உனக்கு ஆன்மத்தன்மை இருக்குது, நீ ஃபைல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பரவாயில்ல. அப்போ நீ போய் என்ன பண்ணுற? அப்போ போய் என்ன பண்ணுற? வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து வச்சு குழந்தை பத்துக்கெல்லாம் நீ போகிற. வெக்கமாக இருக்காது உனக்கு? வெக்கம் தலை குனியணும். நீ தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறியா கேட்குறேன். நீ தமிழ்நாட்டில் பிறந்திருக்கியான்னு கேட்குறேன் நான். உனக்கு வெக்கமாக சூடு சொரணம் எதுவுமே இல்லையா? சூடு சொன்னே இல்லையா? வேற ஒரு ஆளில் இருந்து அந்த கர்ப்பணுக்களை எடுத்து உன் மனைவிக்கு செலுத்துறேன்னா அது என்னடா கலாச்சாரம்? இந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கா. நீ ஒரு ஆம்பளைன்னு எப்படி வெக்கம் கட்டு சொல்கிற? நீ உனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாத உடம்புல? அசிங்கம் இல்லை, வேதனை இல்லை. தொட்டு தாலி கட்டின மனைவி ஆண்டவன் கொடுத்துருக்கான். உனக்கு பேர் சொல்ல பிள்ளையே தொட்டு தாலி கட்டின மனைவிட்ட இல்லன்பத்தில் ஈடுபட்டு குழந்தை பாக்கியம் பெற்று எடுக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான். அந்த விந்த மனம் போன போக்கில் நீ அழித்து முடிச்சுட்டு அப்பா அம்மாட்ட சொல்லாமல் கல்யாணத்தை பண்ணி ஏமாற்றிட்ட. அப்படிங்க இருக்கும்போது இதை சித்த வைத்தியம் இருந்தாலும் குணப்படுத்த முடியும், சித்த வைத்தியத்தில் குணப்படுத்த முடியும். அப்படி இருக்கும்போது உனக்கு அசிங்கமோ வெக்கமோ எதுவுமே தெரியலையா உனக்கு? ஏன்டா கண்ணு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள என்ன? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சாதாரண விஷயமா? தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தோம்னாக்கே பெரிய சாதனை உள்ள விஷயம். அதுவும் வீரம் செழிக்கக்கூடிய வீரபாண்டி கட்டபொம்மை பிறந்த மண்ணில் வாழ்ந்தவங்கடா நம்மெல்லாம். கட்டபொம்மை வாழ்ந்த பூமியில் வாழ்ந்தவங்க நாம். அந்த மாதிரி வீரம் செழிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணுமில்ல? உனக்கு எந்த விதமான உணர்வுகளும் இல்லையா? மனுஷனாக வாழக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லையா? வெக்கம் சுடு சொல்கிற எதுவுமே இல்லையா? கேட்குறேன் நான். உன்னுடைய உடம்புல இருந்து ரத்தம் ஊறி அதில் விந்து கட்டுப்பாடு வந்து அந்த விந்து கட்டுப்பாட்டில் கர்ப்பணுக்கள் வந்து அந்த கர்ப்பணுக்கள் வந்து மனைவி இல்லன்பத்தில் ஈடுபடும் போது அந்த பெண் உறுப்பு வழியாக டியூபுக்குள்ளே போய் அந்த கர்ப்பப்பையை அடையும் போது என் மகள் போன்ற பெண்கள் அடைவாங்க பாடுறா மகிழ்ச்சி. அந்த கர்ப்பப்பைக்குள்ளே போய் உன்னுடைய விந்து கர்ப்பணுக்களை சுமந்துக்கிட்டு போய் அப்படி சேரும்போது என் மகள் போன்ற பெண் அடையும் சந்தோஷம் பாரு. உலகத்தில் எவனாலேயும் அடைய முடியாதரா? யோசனை பண்ணி பாரு. இந்த பாக்கியம் இருக்கும்போது, உனக்கு இருக்கும்போது அசிங்கம் இல்லை? அசிங்கடா. இதெல்லாம் வேதனையில் வேதனை, பெரிய வேதனை. வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து உன் மனைவி சுமக்கணுமா? வெக்கமாக இருக்காது உனக்கு? வெக்கங்கிறதே இருக்காதா உனக்கு? வேற ஒருத்தர் விந்து அதில் இருக்கிற கர்ப்பணுக்கள் அதையே உன் மனைவி சுமப்பான். தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்து தமிழ்நாட்டில் என்னடா கண்ணு 76 வயசில் உரிமை எடுத்து தாத்தா சொல்கிறேன். உங்கள் மேலே உரிமை இருக்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சி சொல்கிறேன், புரியுதா? அந்த மருத்துவத்தில் போய் செய்யணுமா? அது இப்போ வாடகத்தாய் வந்துருச்சான். ஏன் வாடகத்தாய் வந்துருச்சு? இதுக்கு விளக்கம் சொல்கிறேன், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு விளக்கம் சொல்கிறேன். இன்றைக்கி கேட்டுக்க நல்லா.
நீ தமிழ்நாட்டில் பிறந்த ஆண் மகனாக இருந்தா, வெக்கம் சூடு சொர்ணம் உனக்கு இருந்ததுன்னா, நீ உன்னுடைய ரத்தம் ஊறி அதில் விந்து கட்டுப்பாடு வந்து அதில் கர்ப்பணுக்கள் உற்பத்தி ஆகி அதில் இல்லன்பத்தில் ஈடுபட்டு போதுமாமான்னு மனைவி சொல்லும்போது அடையிற சுகத்தோடு பிறக்கிற குழந்தை தாண்டா உன்னுடைய குழந்தை. நீ வேற ஒரு ஆள்லேருந்து குழந்தை பெற்று எடுத்துக்கிட்டினா நாளைக்கு உலகம் சிரிக்கும். நீயே ஏமாந்து அந்த பையன் வளர்ந்ததுக்கப்புறம் நீயே சிரிப்ப. ஐயோ, இந்த தப்பாக நான் வாழ்க்கையில் செஞ்சுட்டேன், இந்த தப்பாக செஞ்சுட்டேன், தமிழ்நாட்டில் பிறந்து இந்த முட்டாள்தனத்தை செஞ்சுட்டேன், சிவராஜ் தாத்தா சொல்லியும் கேட்காம இந்த தப்பு செஞ்சுட்டேன்னு நாளைக்கு கூனி குறுகி போயிடுவேன். அதனால் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டோன்னே இனிமேல் தமிழ்நாட்டில் பிறந்தவன் எவனாக இருந்தாலும் சரி, வேற ஒருத்தர் விந்துலேருந்து கர்ப்பணுக்களை எடுத்து வைக்கணும்னா நீ வாழணுமா வாழ வேண்டாமா நீயே முடிவு பண்ணிக்க. மனுஷனா வாழணுமா வாழ வேண்டாமா. ஏன்னா வீரபாண்டி கட்டபொம்மை மருந்தில் மண்ணில் இருந்து நான் சொல்கிறேன். நான் புரியுதா உனக்கு?